பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 22 வாசாம்சி ஜீரணானி யதா விஹாய நவானி க்ருஹணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீரணான்ய அந்யானி சம்யாதி நவானி தேஹு. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. தனிப்பட்ட அணு ஆத்மாவின் உடல் மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். இதயத்தில் இருந்து வரும் சக்தியின் உற்பத்தி ஸ்தானத்தை விளக்க இயலாத போதிலும் குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவத்திற்கும் மாணவ பருவத்திலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் உடல் தொடர்ந்து மாறுவதை ஏற்க வேண்டி உள்ளது. முதுமைக்கு பின் இந்த மாற்றம் வேறு ஒரு உடலுக்கு மாற்றப்படுகிறது. தனிப்பட்ட அணு ஆத்மா மற்றொரு உடலுக்கு மாற்றம் அடைவது பரமாத்மாவின் கருணையாலேயே சாத்தியம் ஆகின்றது. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதைப் போல பரமாத்மா அணு ஆத்மாவின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறார். முண்டக உபனிஷத் போன்ற வேத நூல்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கும் இரு தோழப் பறவைகளுக்கு ஒப்பிடுகின்றன. அப்பறவைகளில் ஒன்று மரத்தின் கனிகளை உண்கின்றது. இதுவே தனி அணு ஆத்மாவாகும். மற்றதோ தனது தோழனை வெறுமனே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த மற்ற பறவையை கிருஷ்ணராக கருதலாம். குணத்தால் ஒரே மாதிரியான இவ்விரண்டு பறவைகளில் ஒரு பறவை ஜடவுடல் எனும் மரத்தின் பழங்களால் கவரப்பட்டுள்ளது. மற்ற பறவையோ தனது நண்பனின் செயல்களை வெறுமனே நோக்கி கொண்டு உள்ளது. கிருஷ்ணர் சாட்சி பறவை, அர்ஜுனன் உண்ணும் பறவை. அவர்கள் நண்பர்களே என்ற போதிலும் அவர்களில் ஒருவர் எஜமானரும் மற்றவர் சேவகனும் ஆவர். இந்த உறவினை அணு ஆத்மா மறந்து விடுவதே மரம் விட்டு மரம் அல்லது உடல் விட்டு உடல் என்று அவன் தனது நிலையை மாற்றிக்கொள்வதற்கு காரணம் ஆகிறது. ஜீவ பறவை ஜடவுடல் எனும் மரத்தில் மிகவும் கடினமாக போராடி கொண்டு உள்ளான். எனினும் அறிவுரைகளை பெறும் நோக்கத்துடன் தானே முன்வந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனனைப் போல தொண்டனான ஜீவப்பறவை தனக்கு அருகில் உள்ள பறவையை உன்னத ஆன்மீக குருவாக ஏற்கும்போது உடனடியாக எல்லா கவலைகளில் இருந்தும் அவன் விடுபடுகிறான். முண்டக உபனிஷத் இதையே உறுதிப்படுத்துகிறது. இரு பறவைகளும் ஒரே மரத்தில் இருப்பினும் உண்ணும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிப்பவன் என்பதால் கவலையாலும் ஏக்கத்தாலும் பீடிக்கப்பட்டுள்ளான். ஆயினும் பகவானான தன் நண்பனை நோக்கி ஏதாவது ஒரு வகையில் தனது முகத்தை திருப்பி அவரது புகழை புரிந்து கொண்டால் துக்கத்தில் உள்ள இப்பறவை உடனேயே எல்லா கவலைகளில் இருந்தும் விடுபடுகின்றது. தனது நித்திய நண்பனான கிருஷ்ணரை நோக்கி இப்போது முகம் திருப்பியுள்ள அர்ஜுனன் அவரிடம் இருந்து பகவத்கீதையை புரிந்து கொண்டு வருகிறான். இப்படியாக கிருஷ்ணரிடம் இருந்து கேட்பதன் மூலம் அவரது உன்னத பெருமைகளை அறிந்து கவலையில் இருந்து விடுபட முடியும் என்று கீதை சொல்கிறது. வயதான பாட்டனார் மற்றும் ஆசிரியரின் உடல் மாற்றத்திற்காக கவலைப்பட வேண்டாம் என அர்ஜுனன் இங்கு பகவானால் அறிவுறுத்தப்படுகிறான். அவர்களது உடல்கள் அறப்போரில் கொல்லப்படுவதால் பற்பல பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளில் இருந்து அவர்கள் உடனேயே தூய்மை பெறுவர். எனவே அர்ஜுனன் மகிழ்ச்சி அடையவே வேண்டும். யாகத்திலோ அறப்போரிலோ தனது வாழ்வை இழப்பவர் உடல் சார்ந்த விளைவுகளில் இருந்து விடுபட்டு உடனேயே உயர் வாழ்விற்கு ஏற்றம் பெறுகின்றனர். எனவே அர்ஜுனனின் கவலைக்கு காரணமே இல்லை. ஸ்லோகம் 23 நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேத யந்த்யோபா ந சோஷயதி மாருதஹ. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும் நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும் நீரால் நனைக்கப்பட முடியாததும் வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். வாள், நெருப்பு ஆயுதம், மழை ஆயுதம், புயல் ஆயுதம் போன்ற பலதரப்பட்ட ஆயுதங்களாலும் ஆத்மாவை கொல்ல முடியாது. நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் பலவற்றினால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அக்காலத்தில் இருந்தன என்று தெரிகிறது. பௌதீக இயற்கையின் அனைத்து பொருட்களை கொண்டும் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டன. நெருப்பு ஆயுதங்கள் நீர் ஆயுதங்களால் எதிர்க்கப்பட்டன. அத்தகு எல்லா ஆயுதங்களை கொண்டும் ஆத்மாவை துண்டுகளாக வெட்டவோ அழிக்கவோ முடியாது. உன்னத ஆத்மாவிலிருந்து தனிப்பட்ட ஆத்மாக்களை துண்டிப்பது அசாத்தியமானதாகும். உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாக்கள் நித்தியமாகவே உன்னத ஆத்மாவின் பிரிக்கப்பட்ட பகுதிகள் ஆகும்.
தனிப்பட்ட அணு ஆத்மா நித்தியமாகவே அணு ஆத்மா என்பதால் அவர்கள் மாயையின் சக்தியால் கவரப்படக்கூடியவர்கள். இவ்வாறாக அவர்கள் முழுமுதற் கடவுளின் உறவில் இருந்து பிரிந்து விட்டனர். இது நெருப்புப் பொறிகள் குணத்தால் நெருப்பினைப் போல இருந்தாலும் நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட பின்னர் அணைந்து விடுவதைப் போன்றதாகும். முழுமுதற் கடவுளின் பிரிந்த அம்சங்களாக வராக புராணம் ஆத்மாக்களை வர்ணிக்கிறது. பகவத்கீதையின்படியும் ஆத்மாவின் தன்மை அதுவே. எனவே மாயையில் இருந்து விடுபட்ட முக்தி பெற்ற நிலையில் கூட ஜீவாத்மா தனது தனித்துவத்தை இழப்பதில்லை. இது அர்ஜுனனுக்கு பகவான் அளித்த அறிவுரைகளில் இருந்து தெளிவாகிறது. கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்ட ஞானத்தினால் அர்ஜுனன் முக்தியடைந்த போதிலும் அவன் கிருஷ்ணருடன் ஒன்றாகிவிடவில்லை.